வணக்கம். இன்னைக்கு விருச்சிக ராசியோட சில பண்புகள், குணங்கள் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். சாமர்த்தியசாலியாக திகழும் விருச்சிக ராசிக்காரங்க வந்துட்டுனா, சுயமரியாதைய தான் விரும்புவாங்க. ஆத்மார்த்தமான பணிகள செய்வாங்க. மிகவும் நம்பிக்கையானவர்கள் தான். தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வாங்க. எந்த ஒரு பொருளையும் சரி உபயோகரமாக மாற்றும் திறமைசாலி தான் இவங்க. யாரையும் மனரீதியாக பார்ப்பாங்க. கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சரி நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க. அதாவது தீய எண்ணமே இவங்கள்ட்ட இருக்காது. அடுத்து யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. குடும்பத்தினர் மீது அதிக அன்பு காட்டுவாங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வாங்க. மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும், தெளிவுபடுத்துவதிலும் இவரை விட சிறந்தவர் யாருமே இல்ல. தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சற்று உருண்டை வடிவமா இருப்பாங்க. உருளை வடிவமா தான் இருப்பாங்க. எலும்பு தெரியாத மாரி. கைகள் பார்த்தீங்கன்னா மெலிந்து காணப்படும். கையில ரோமம் இருக்கும். அடுத்து மூச்சு இடுப்பு, மூக்கு, கை விரல்ல மச்சம் இருக்கும். சில பேர் கலராகவும் இருப்பாங்க. அனுச நட்சத்திரக்காரங்க கம்பீரமாகவும், கலராகவும் இருப்பாங்க. அடுத்தது இவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த துறையில இருந்தாலும் இவங்க வெற்றி பெறுவாங்க, சாதிப்பாங்க. புகழ் பெறுவாங்க. இவங்க வெற்றி குறித்து ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்கையிலும் எந்த வேலை செஞ்சாலும் சரி பணம் கிடைக்கும். நல்ல மனதுடன் பணத்தை செலவழிப்பது இவங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். கலை ரசனை மீது ஆர்வம் இருப்பதால் அதிலும் புகழ் பெற வாய்ப்புள்ளது. மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கிராமம் அல்லது நகரத்தோட மத்தியில் வசிப்பது தான் இவங்க நல்லது. வடக்கு திசையில் வசிப்பது, தெற்கு திசை நோக்கி வாசலம் இந்த வீட்டில் வசிப்பது நல்லது. கடல், ஆறு, நீர்நிலைக்கு அருகில் வசிப்பது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புகழ் பெறுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கிணறு உள்ள வீட்டில் இருப்பதும் நல்ல பலனை தரும். இருந்தாலும் ஆறு நீரோட்டம் உள்ள இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக பலன்களை தரும். அடுத்து விருப்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த விருச்சிக ராசிக்காரங்க புதிய பொருளை அதிகம் விரும்புவாங்க. நவீன வகையிலான ஆடை, அணிகலன்களை விரும்பி அணிவாங்க. புதுசான உணவு வகைகள் இவங்கள மாதிரி சாப்பிட்றது யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ராயல் ஃபுட்டு சாப்பிட்றவங்க தான் இவங்க. அடுத்து குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, சாமர்த்தியசாலியமாக திகழும் யாரையும் கெடுக்கும் மனப்பான்மை இவங்களுக்கு இருக்காது. கொடுக்கும் மனப்பான்மை தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து யாரையும் உதாசீனமும் படுத்த மாட்டாங்க. குடும்பத்தினர் அதிக பாசம் வச்சுருப்பாங்க. எல்லோருக்கும் ஒரு வகையில் உதவி செய்வாங்க. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் இவங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்லை. அடுத்து நட்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடகம், சிம்மம், மேஷம், தனுசு, மீன ராசிக்காரர்களுடன் நல்ல நட்புறவு இருக்கும். துலாம், தனுசு, மேச ராசிக்காரர்களுடான உறவு சுமாராகவே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்படும். அடுத்து மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுடன் எப்போதும் சண்டை போடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. அடுத்து அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பவளம் அதிர்ஷ்டக்கல். இதனை தங்க மோதிரத்தில் அணிந்து பதித்து அணிய வேண்டும். அணிஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வீடு, குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த துறையில் இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரங்க இது நல்ல புகழ் பெறுவாங்க. வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உறவினர்களுடன் அதிகம் பழக மாட்டாங்க. சுதந்திரமாக வாழ விரும்புவாங்க. மற்றவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் மற்றும் பிடித்தவர்களோட ஆலோசனை மட்டும் கேட்பாங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீதிமன்ற விவகாரம் அல்லது மற்றவர்களை நம்பி ஏமாற வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதிகமாக நம்புவதால் ஏமாற்றம் அதிகம் இவங்களுக்கு இருக்கும். அடுத்து பலவீனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பலவீனம் என்னென்னா, எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சு வைக்கிறதுனாலேயே பல பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும். எப்போதும் விரோதம் பாராட்டுவாங்க. அதாவது அதை பற்றி அந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சால் அப்படி ஆயிருமோ, இப்படி செய்யணும் முன்கூட்டியே யோசனை பண்ணுவாங்க. அந்த யோசனையே உங்களுக்கு பிரச்சனையாயிரும். அப்படி கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. ஒருவர் மீது கோபம் விட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டாங்க. பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெருப்பு, எரிமலை மாதிரி இருப்பாங்க. தனக்கு கெடுதல் செய்வரை பழி வாங்காமல் விடவே மாட்டாங்க. உபயம் ஹனுமான் நாமம் சொன்னால் கஷ்டம் நீங்கும். ராமரை வழிபடுத்து நலம். துணி, கோதுமை பூக்களை தானமாக வழங்கலாம். அடுத்தது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாதாரண உடலில் இருக்கும் ரத்த தொடர்பான வியாதிகள் ஏற்படலாம். கெட்ட பழக்க வழக்கங்களால் உடல் பாதிக்கும். அதனால இவங்க பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போனாங்க அப்படின்னா நெகட்டிவாகவே போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பழக்கத்துக்கு இவங்க அடிமையாக இருக்கணும். குடிப்பழக்கத்துக்கோ அல்லது இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற எந்த இதுக்குமே இவங்க போகவே கூடாது. அப்படி போனாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து பலவீனம், மயக்கம் போன்ற வியாதிகள் ஏற்படலாம். ஹர்னியா பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி, கபம், டியூமர் ஆகியவையும் குறைந்தபட்சம் வர வாய்ப்பு இருக்குது. நோய்களை தவிர்க்க இரத்த சுத்திகரிப்பு செய்யும் உணவுகளை உண்ண வேண்டும்.
இது வந்து செஞ்சோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சொத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆனால் அதுக்கு கடின உழைப்பு வந்து தேவை. அதான் சொன்னேன், இவங்க வந்து என்ன நினச்சாங்களோ அது கண்டிப்பாக நடக்காமல் இருக்காதுங்க. அதாவது இது காலதாமதம் ஆனாலும் சரி அது வந்து கிடைக்கும். அதனால் பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதனால் செலவை குறைப்பது நல்லது. எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பணவரவு நிச்சயம். அரைகுறையாக விட்டுட்டு வந்துடுறது தான் இவங்களோட மைனஸே. அதையும் வந்து இவங்க செய்யக்கூடாது. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதை முடிச்சுட்டு வந்துடணும். எங்கே சென்றாலும் அங்கேருந்து பணம் வரும். பண வரவால் மகிழ்ச்சி காண்பாங்க. அடுத்து காதல் உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்கள் காதலை வந்து விரும்புவாங்க. தன் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவாங்க. அதாவது இவங்களை யாருக்கு வேலை நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து விரும்புவாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி ஏற்றுக்குவாங்க. தான் பழகுற இடத்தில் உள்ள எல்லா குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பாங்க. பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவருக்கு காதல் என்பது எட்டாவது கனி. ஆனால் காதல் வந்து இவங்களுக்கு கைக்கூடாது எட்டாத கனியாக தான் இருக்கும். இவர்களது வயது ஆகதாக காதல் எண்ணம் வந்து அதிகரிக்கும். 40 வயசுல தான் அவங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு அந்த இது வரும். 20 வயசுக்கு உண்டான ஒரு இது வரும் அவங்களுக்கு. தன்னையே விரும்புவராகவும் ஒரு சில நேரங்களில் தன்னையே வெறுப்பராகவும் இருப்பாங்க. எப்போதும் உச்சமாக இருப்பதால் காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையை முற்றிலும் உணர்ந்தவராக வாழ்வார்கள். இளமை அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அடுத்து இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்திலிருந்து விடுபடுவாங்க. துணையை சந்தேகிக்கும் குணம் இது இருக்கும். இவங்க வாழ்நாள் பூராவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் வந்து பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். மருத்துவம், மின்சார பொருட்கள் விற்பனை, மின்சாரம் தொடர்பான வேலை, ரசாயன தொடர்பான வேலை செய்வது உகந்தது. வெளிநாட்டு வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான பலன் வந்து கிடைக்கும். அடுத்து அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மஞ்சள், கரும்பச்சை ஆகியவை அதிர்ஷ்ட நிறங்கள். ஆரஞ்சு வண்ணமும் அதிர்ஷ்டமானது தான். அடுத்தது இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனது துணையை வந்து மிகவும் விரும்புவாங்க. தனது துணை ஒரு காதலியை போல பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்வாங்க. தனது துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வச்சுருப்பாங்க. இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பில் செலுத்தி மிகச்சிறந்த காதல் வாழ்வை வந்து அனுபவிக்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்து கல்வி வந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க என்னென்னா எல்லா துறையிலையும் சாதிப்பாங்க. மருத்துவம், ஜோதிடம், விஞ்ஞானம், சட்டத்துறை எல்லா இதுலேயும் சேரலாம். எந்த படிப்பை இவங்க விரும்புகிறாங்களோ அந்த படிப்பை வந்து படிக்க வச்சோம்னா இவங்க வந்து கரெக்டாக வந்துடுவாங்க. நல்லா படித்து நல்லா வந்து புகழ் பெறுவாங்க. அடுத்த அதிர்ஷ்ட எண் வந்து பார்க்கும்போது 9 அதிர்ஷ்ட எண்ணாக வருது. 9ஓட கூட்டு எண்களான 18, 36, 1, 2, 3 சுபம். 6, 8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். 4, 5, 6 வந்து அசுபம். 4, 5, 6 எண்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பண்பியல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து போராடி தான் செய்ய முடியும். அதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு உடனே கிடைக்காது. போராடி தான் வந்து வெற்றி பெறணும். ஒவ்வொரு தோல்விக்கு பின்பும் ஒரு நிச்சயம் ஒரு லெசனை வந்து இவங்க கற்றுக்குவாங்க. வெற்றி கிடைக்கும். அந்த தோல்விக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் தோல்வியாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு பாடத்தையும் கற்றுக்குவாங்க. அதே மாதிரி அந்த தோல்வியை அவங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்துடும். அந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரேனும் அவமரியாதையாக பேசிட்டா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அசுரனை போல பாவிப்பாங்க. யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க இவங்க. ஆனால் இவங்களை நிறைய பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து கடின உழைப்பாளிகள் தான் இவங்க. காரியத்தை முடிக்காமல் உறங்கவே மாட்டாங்க. நண்பர்கள் அதிகம் வந்து விரும்புவாங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. எளிதில் முடிவு செய்துவிட்டால் முடிக்காமல் விட மாட்டார்கள். எளிதில் மகிழ்ச்சி அடைபவர்களாகவும் துக்கம் கொள்பவர்களாகவும் இருப்பாங்க. உடனே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இவங்களை சுற்றி உள்ளவர்களை எப்போதும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்கும். எதையும் செய்வதற்கு முன் யோசித்து வந்து முடிவெடுப்பாங்க. இவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்கிறதுனால எதிரிகளால் இவங்களை வந்து எதிரிகளால் இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. எதிரிகள் அதிகம் இருப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஆசானாக இருப்பாங்க. எதையும் எளிதில் கற்றுக்கொள்வாங்க. படைப்புகளில் அதிகம் ஆர்வம் வந்து கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்த அதிர்ஷ்ட நாள் சொல்லி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருக்கும். அதனால் இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டம். உங்களுக்கு திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் சுபம். ஞாயிற்றுக்கிழமையில பணவரவு இருக்கும். வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் தான் நாள் தான். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினத்தில் எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.